வணக்கம். ஒரு வழியா இப்ப லோக்சபா எலெக்ஷன்ஸ் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. தேர்தல் முடிவுகளும் இப்ப வெளியாயிருக்கு. என்ன பொறுத்தளவுல இது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மக்கள் தீர்ப்பா நான் இத பார்க்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு மக்கள் தீர்ப்பா நான் இத பார்க்கிறேன். ஏன் நான் அப்படி பார்க்கிறேன் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் லேட்டா நான் சொல்றேன். முதல்ல நம்ம எக்ஸிட் போல்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். மே 1ஆம் தேதி பார்த்தோம்னா நெறைய நிறுவனங்கள் அவங்களோட எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை வெளியிடுறாங்க. ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பாஜக கம்ப்ளீட்டா இந்த தேர்தலை ஸ்வீப் பண்ண போறாங்க. 350 சீட்ஸ்க்கு மேல அவங்க வின் பண்ண போறாங்க. என்டிஏ அலைன்ஸ் வின் பண்ண போறாங்க. அதுல சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, என்டிஏ அலைன்ஸ் 400 சீட்ஸ்க்கு மேல வின் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது என்டிஏ அலைன்ஸ் 292 சீட்ஸ் வின் பண்ணிருக்காங்க. இந்தியா அலைன்ஸ் 234 சீட்ஸ் வின் பண்ணிருக்காங்க. பிஜேபி 240 சீட்ஸ் வின் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் 99 சீட்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ பெரிய அவங்க கணித்தது போல பெரிய ஒரு ஸ்வீப் எல்லாம் இல்லை. எல்லா முக்கியமான நிறுவனங்களும் தவறா தேர்தல் முடிவுகளை கணிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்த தேர்தல் முடிவுகளை வச்சு ஒரு கிளியரான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்றது, உட்கார்ந்து அதை பத்தி பேசுறது, இதெல்லாம் கம்ப்ளீட் டைம் வேஸ்ட். இதெல்லாம் நம்ம நேரத்தை ஒரு நாளா எல்லாரும் வீணடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த நாங்களும் ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபியூச்சர்ல வரக்கூடிய நாட்கள்ல எக்ஸிட் போல்ஸ், அப்புறம் ஒப்பீனியன் போல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம எனர்ஜியை ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா எப்படியும் ரிசல்ட்ஸ் வரதான் போகுது. பேசாம நம்ம ரிசல்ட்ஸே பார்த்துட்டு போயிடலாம். தேவையில்லாம எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி டைமை வேஸ்ட் பண்றது என்ன பொறுத்தளவுல வேஸ்ட் தான். அடுத்ததா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா நிறுவனங்களும் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை தவறா கணித்திருந்தாலும் யோகேந்திர யாதவ் அப்படின்ற ஒரு தனி மனிதர் அவரு கரெக்டா ரிசல்ட்ஸை வந்து கணித்திருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, பாஜகவை பொறுத்தளவுல நீங்க நினைக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாலாம் அவங்க ஸ்வீப் பண்ண போறது இல்ல, அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்ற விஷயத்த தெளிவா அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அவரோட பாயிண்ட் என்னன்னா, பாஜகவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காது, பட் இருந்தாலும் ஒரு கூட்டணி அவங்க பாஜக கூட்டணி வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை யோகேந்திர யாதவ் சொல்லியிருந்தார். ஸோ இவர் மட்டும்தான் பார்த்தோம்னா கரெக்டா இந்த எலெக்ஷன் முடிவுகளை வந்து கணித்திருந்தார். ஸோ நேச்சுரலா நேத்து யோகேந்திர யாதவ் வந்து ஒரு ஹீரோவா பார்க்கப்பட்டார். தேர்தல் முடிவுகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் தவறா கணிக்கிறாங்க, யோகேந்திர யாதவ் மட்டும் கரெக்டா கணிச்சிருக்கார் அப்படின்ற வகையில அவரை ஒரு ஹீரோவா எல்லாரும் பாக்குறாங்க. எல்லா டிவிலையும் அவரை பேட்டி எடுக்கிறாங்க, முக்கியமான யூடியூப் சேனல்ஸ்ல பேட்டி எடுக்கிறாங்க. அந்த வகையில இந்தியா டுடேலையும் அவரை பேட்டி எடுக்கிறாங்க. இது என்ன பொறுத்தளவுல ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டி. இந்த பேட்டியோட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்றேன். நீங்களும் கண்டிப்பா இந்த பேட்டியை பாருங்க. இந்த பேட்டியில அவர் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், முக்கியமான ஊடகங்கள் எல்லாருமே பாஜகவோட மவுத் பீஸ் மாதிரி செயல்படுறாங்க. ஸோ பாஜக பயங்கரமா ஜெயிக்க போறாங்க, 350 சீட்ஸ் வின் பண்ண போறாங்க, மோடியோட அந்த இமேஜ் பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கு, மோடியோட இமேஜுக்கே வாக்குகள் கிடைக்கும், பாஜக அப்படின்ற ஒரு பெரிய பிம்பத்தை அவங்க கட்டமைக்கிறாங்க, எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி கட்டமைக்கிறாங்க. அந்த வகையில பாஜகவோட ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி இந்த ஊடகங்கள்லாம் செயல்படுறாங்க அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டை அவர் எங்க வைக்கிறாருன்னா, இந்தியா டுடே ஸ்டுடியோல உட்கார்ந்து அங்க இந்த விஷயத்த சொல்றாரு. ஏன்னா இந்தியா டுடேவும் ஒரு முக்கியமான ஒரு நேஷனல் மீடியா தான். அங்க உட்கார்ந்து ரொம்ப டைரக்டா, கொஞ்சமும் பயம் இல்லாம, கொஞ்சமும் தயக்கம் இல்லாம ஸ்ட்ரைட்டா உண்மையை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அவரு பேசுறாரு. ரெண்டாவது, அவரு இந்தியா டுடேவை ஸ்ட்ரைட்டா டார்கெட் பண்ணி அந்த இன்டர்வியூல பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கணிப்புகளை பொறுத்தளவுல சில நேரங்கள் கரெக்டா அமையும், சில நேரங்கள் தவறா அமையும். ஸோ நீங்க கரெக்டா அமைஞ்ச உடனே அதுக்குன்னு ரொம்ப கொண்டாட வேண்டிய தேவையில்லை, ஸ்டுடியோல உட்காந்து ஆட்டம் போட தேவையில்லை, டான்ஸ் ஆட வேண்டிய தேவையில்லை. அதே போல உங்களோட கணிப்புகள் தவறாகும் போது உட்கார்ந்து அழ வேண்டிய தேவையும் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு. இந்த பாயிண்ட் அவர் ஏன் சொல்றாருன்னா, 2020ல இந்தியா டுடேல ஒரு கருத்து கணிப்புகளை அவங்க வெளியிடுறாங்க. டெல்லி அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற கருத்து கணிப்பு அவங்க வெளியிடுறாங்க. பிரதீப் குப்தா அவர்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் அவரு பண்றாரு. அந்த கணிப்புகள் எல்லாமே ரொம்ப கரெக்டா அமையுது. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டுடியோல அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடி அதை கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் நேத்து பார்த்தோம்னா பிரதீப் குப்தா அவர்களோட கணிப்புகள் தவறாகுது, அவர் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. சோ நியூஸ் ஸ்டுடியோல உட்கார்ந்து இந்த மாதிரி டிராமா பண்ணாதீங்க, உட்கார்ந்து டான்ஸ் ஆடுறது, அப்புறம் கணிப்புகள் தவறானா உட்கார்ந்து அழுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க, இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுங்க அப்படின்ற பாயிண்ட வந்து அவரு சொல்றாரு. சோ இதுவும் பார்த்தோம்னா இந்தியா டுடேக்கு கொடுக்கக்கூடிய பேட்டியில ஸ்ட்ரைட்டா அவரு போல்டா இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சமும் தயக்கம் இல்லாம அவரு கம்யூனிகேட் பண்றாரு. சோ இந்த பேட்டியை பொறுத்தளவுல யோகேந்திர யாதவ் ரொம்ப கிளியரா இந்தியன் மீடியாவை எக்ஸ்போஸ் பண்றாரு. எப்படி எக்ஸிட் போல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை
பாஜகவுக்கு ஃபேவரபிளா பாஜக ஜெயிக்குது அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டுறதுக்கான ஒரு கருவியா அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்ற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். சோ இது நமக்குமே ஒரு பெரிய ஒரு பாடம் தான். இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்மளும் இந்த மாதிரியான எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும்போது அதை ஏதோ முக்கியமான ஒரு விஷயமா கையில் எடுத்து நம்ம உட்கார்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை பொறுத்தளவுல மக்கள் கிளியரா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் அப்புறம் மீடியாக்காரன் என்ன சொல்றான் இப்படின்ற விஷயத்தெல்லாம் பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணி வாக்களிப்பாங்க. ஏதாவது ஒரு கட்சி அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்ட்ராங்கா அந்த கட்சியை பனிஷ் பண்ணவும் மக்கள் தயங்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஃபியூச்சர்ல இந்த எக்ஸிட் போல்ஸை பத்திலாம் பெருசா கவலைப்பட வேண்டாம். இது எனக்குமே பர்சனலா ஒரு பாடம் தான். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகளை ஒரு மக்கள் தீர்ப்பா தான் இதை நான் பார்க்கிறேன். ரொம்ப சிறந்த ஒரு மக்கள் தீர்ப்பா நான் பார்க்கிறேன். அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, பாஜகவை பொறுத்தளவுல அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கல. ஸோ அந்த வகையில கூட்டணி கட்சிகள் எல்லாம் அவங்க அனுசரிச்சுதான் இனி வரும் நாட்கள்ல ஆட்சி நடத்த முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது போல ஒரு சர்வாதிகார மைண்ட் செட்ல அவங்க செயல்பட முடியாது. அந்த வகையில பாஜகவோட பவர்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. முன்ன இருந்தது போல பாஜகவால பவர்ஃபுல்லா இருக்க முடியாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதை ஓவராலா ஒரு இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இந்தியாவுக்கு இது நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல பாஜக இந்தியால பெரிய பிளவுகளை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினருக்கு எதிராக திருப்புறது. இப்ப ஒடிசாலேயே பார்த்தோம். அங்க தமிழர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க. அந்த மக்களை தமிழர்களுக்கு எதிராக திருப்புறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர நாட்கள்ல கம்மியாகும். இன்ஃபேக்ட் இந்தியா அலையன்ஸ் ஜெயிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும். பட் என்ன பொறுத்தளவுல அதுக்கு இன்னும் காங்கிரஸ் பார்ட்டி கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா இருக்கணும். கொஞ்சம் மேபி இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கண்டிப்பா அவங்க இந்தியா அலையன்ஸ் ஜெயிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அது இந்தியாவுக்கு இன்னும் நல்லதா அமைஞ்சிருக்கும். பட் இது தமிழ்நாட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுல பலமான எதிர்கட்சி இல்ல. அதே போல திமுகவோட கூட்டணியில் இருக்க கட்சிகளும் பார்த்தோம்னா அவங்க திமுகவை எதிர்த்து அவங்க கேள்விகள்லாம் எழுப்ப மாட்டேங்கிறாங்க. திமுக சொல்றதை கேட்டுட்டு செயல்படக்கூடிய கட்சிகளா தான் இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நேஷனல் லெவல்ல இந்தியா அலையன்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்றாங்க, எலெக்ஷனை ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அது திமுக கையில இன்னும் அதிகப்படியான பவர்ஸை கொடுக்கும். ஸோ சென்டர்லயும் அவங்களுக்கு நல்ல ஹோல்ட் இருக்கும், ஸ்டேட்லயும் அவங்களுக்கு பெரிய ஒரு ஹோல்ட் இருக்கும். ஸோ இது திமுகவுக்கு ஏகப்பட்ட பவர்ஸை கொடுக்கும். இது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப ரீசெண்டா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஊடகங்கள் மேல திமுகவுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, கூட்டணி கட்சிகள் மேல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ் மேலலாம் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் திமுகவுக்கு இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஒரு கட்சி கையில அதிகப்படியான பவர்ஸ் குவிறது நல்லது இல்லை அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ அந்த வகையில இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகள் ரொம்ப அற்புதமான ஒரு மக்கள் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனை வச்சு நம்ம பார்க்கும்போது பாஜக தலைமையில ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் இருந்தாலும் பாஜகவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இல்லை. ஸோ அவங்க பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் அவங்க இப்ப செய்ய முடியாது. ஸோ இப்ப மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாஜக கையில அதிகப்படியான பவர்ஸ் இருந்தது இல்லையா, அதை இப்ப கம்மி பண்ணிருக்காங்க. பாஜகவை கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வகையில இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இது. அது மட்டும் இல்லாம திமுக கையிலையும் அதிகப்படியான பவர் ஸ்பேஸ் சேராம அதையும் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ கிளியரான ஒரு பேலன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தளவுலையும் ஓரளவுக்கு நல்ல பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதே போல நேஷனல் லெவல்ல ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழலை பார்த்தாலும் அங்கேயும் ஒரு நல்ல பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தளவுல மக்கள் ரொம்ப அழகா அவங்களோட விருப்பங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. எலெக்ஷன்ஸ் மூலமா அவங்களோட விருப்பங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்தளவுல நான் பர்சனலா கத்துக்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்றேன். இப்ப பரவலா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா ரொம்ப போல்ரைஸா இருக்கு, இந்தியன் சொசைட்டியே இப்ப பிளவுபட்டு போய் இருக்கு. ஸோ மதவாத சிந்தனைகள்லாம் மக்களுக்குள்ள டீப்பா போய் ஊடுருவிருச்சு. ஸோ நீங்க என்னதான் மதவாதத்துக்கு எதிராக பேசினாலும், இந்தியா அலையன்ஸுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் செக்குலர் ஐடியாஸ் எல்லாம் பேசினாலும் மக்கள் அதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா சொசைட்டியே என்ன ஆயிருக்குன்னா போல்ரைஸ் ஆயிருச்சு அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. சொசைட்டி கம்யூனலைஸ் ஆயிருச்சுன்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க.
பட் இப்போ ரிசல்ட்ஸை பார்த்தோம்னா யூபி, ராஜஸ்தான் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் எங்கெல்லாம் பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ அந்த ஸ்டேட்ஸ்லாம் அவங்க நிறைய சீட்ஸை வந்து இழந்திருக்காங்க. ஈவன் குஜராத்ல கூட பாஜக நிறைய பின்னடைவுகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாதாரண மக்களை நம்ம எப்பவுமே குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவங்க நினைச்சாங்கன்னா பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். குறிப்பா நான் தமிழ்நாட்டில இருந்து பார்க்கும்போது வடக்குல பெரிய எஜுகேஷன் கிடையாது. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரிலிஜன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மதம் சார்ந்த விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்ற மாதிரிலாம் நம்ம நிறைய பேசி நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ அதெல்லாம் தாண்டி எங்க பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த இடத்துலயே மக்கள் பார்த்தோம்னா இப்ப பாஜகவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. பெருசா எதிர்கட்சிகள் அங்க செயல்பட்டாங்களா அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரியல. பட் மக்கள் கிளியரா அவங்களோட விருப்பம் என்ன அப்படின்ற விஷயத்த வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த வகையில இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜா நான் பார்க்குறேன். மக்கள் கிட்ட இருந்து வெளிவரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜா நான் இதை பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மீடியாலலாம் பார்க்கும்போது எப்பவும் ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. பாஜக, மோடி இவங்கெல்லாம் அசைக்க முடியாத சக்திகள், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்திகள். இப்ப அவங்க நார்த்த கையில வச்சிருக்காங்க, அடுத்து தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸையுமே பாஜக பிடிச்சிருவாங்க. ஸோ மோடி அவர்கள் ஒரு பெரிய விஸ்வகுரு, அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு இமேஜை பில்ட் பண்றாங்க இல்லையா? அந்த இமேஜ் வந்து இப்ப உடைஞ்சிருக்கு. ஸோ பாஜகவும் மற்ற கட்சிகளை போல ஒரு கட்சி தான், மோடி அவர்களும் மற்ற தலைவர்களை போல அவரும் ஒரு தலைவர் தான். ஸோ எப்படி மற்ற கட்சிகள் தோக்குமோ அதே மாதிரி தோல்விகள் பாஜகவுக்கும் வரும். ஸோ ஏதோ அசைக்க முடியாத சக்தியெல்லாம் பாஜக கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமும் பார்த்தோம்னா இப்ப வெளிப்பட்டிருக்கு. கடைசியா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இங்க தமிழ்நாட்டில் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இவிஎம் மெஷின்ஸை கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இவிஎம் மெஷின்ஸ் வந்து சரியில்லை, ஸோ இவிஎம் மெஷின்ஸ் யூஸ் பண்ற வரைக்கும் பாஜக வந்து ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இப்போ யாரும் இவிஎம் மெஷின்ஸை பற்றியும் யாரும் பெருசா பேசின மாதிரி தெரில. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்தியாவோட இந்த எலக்டோரல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நம்பாம இருக்கக்கூடிய ஒரு போக்கும் முன்னாடி இருந்தது. ஸோ அதுவும் இப்போ குறையும் நினைக்கிறேன். ஸோ என்ன பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதுதான். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மாற்று கருத்துக்கள் இருந்தால் அதையும் கண்டிப்பா சொல்லுங்க. அதே போல சேனலையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.